விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஹைதராபாத்திற்கு பணி தொடர்பாக சென்றுள்ளார். அங்கு காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் கொரோனா தொற்று உறுதியானது. இந்நிலையில் சொந்த ஊர் திரும்பியவருக்கு காய்ச்சல் அதிகமானதை அடுத்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கொரோனா தொற்று ஏற்பட்டவருக்கு இணை நோய் மற்றும் இதய பிரச்சினை இருந்ததால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குநர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிய தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கர்ப்பிணிகள், இணை நோய் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். கர்ப்பிணிகள் உடல்வலி, காய்ச்சல், இருமல் இருந்தால் உடனடி சிகிச்சை மேற்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு எந்த ஒரு மருந்தையும் சுகாதாரத்துறை அங்கீகரிக்கவில்லை என்றும் உலக சுகாதார அமைப்பு மத்திய அரசு வழிகாட்டுதல்களின்படி சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று நம்புவதாக பிரதமர் மோடி முன்னிலையில் முதல்வர் உமர் அப்துல்லா பேசினார். ஜம்மு காஷ்மீர் கட்ராவில் நடந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதல்வர் உமர் அப்துல்லா, ஒரு காலத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதல்வராக இருந்த நான் தற்போது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் முதல்வராக இருப்பதாக குறிப்பிட்டார். இதனை மாற்றி அமைப்பதற்கு நெடுங்காலம் ஆகாது என்றும் மீண்டும் ஜம்மு காஷ்மீருக்கு உங்களால் மாநில அந்தஸ்து வழங்க முடியும் என்றும் மோடி முன்னிலையில் உமர் அப்துல்லா கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலால் சேதமடைந்த வீடுகளை சீரமைக்க 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார். கட்ராவில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், சிறிய அளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதல்வர் உமர் அப்துல்லா ஆகியோர் கலந்து கொண்டனர். வங்கிகளின் கடனுக்கு ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5% குறைத்து ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார். அதன்படி வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி 6%இலிருந்து 5.5% குறைக்கப்பட்டுள்ளது. மும்பையில் நடைபெற்ற நிதிக் கொள்கை சார்ந்த ரிசர்வ் வங்கியின் கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் வீடு, வாகனங்கள் மற்றும் கார்ப்பரேட்டுகளுக்கான வட்டி குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்பார்த்ததை விட அதிகமாக வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்ததாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கும் நிலையில், ரெப்போ வட்டி விகிதம் குறைந்தாலும் மக்களின் கடனுக்கான வட்டியை வங்கிகள் குறைப்பதில்லை என வங்கி ஊழியர் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் வட்டி குறைப்பு நடவடிக்கையால் வீடுகள் விற்பனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கட்டுமானத் துறையைச் சேர்ந்த அமைப்புகளான கிரடாய் மற்றும் நாரடிக்கோ தெரிவித்துள்ளன. ரிசர்வ் வங்கி சரியான நேரத்தில் கடன் வட்டியை 0.5% குறைத்திருப்பதாகவும் இது குறைந்த மதிப்பிலான வீடுகள் விற்பனையை அதிகரிக்க செய்யும் என கட்டுமானத் துறையினர் கூறுகின்றனர். வீட்டுக் கடன் வட்டி விகிதங்கள் குறையும் என்பதால் நடுத்தர மக்களிடம் வீடு வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கையை வரவேற்பதாகவும் கிரடாய் தலைவர் சேகர்ஜி பட்டேல் தெரிவித்துள்ளார். நடுத்தர வருவாய் உள்ள மக்கள் முதன்முறையாக வீடு வாங்குவதற்கு இது ஏற்ற தருணம் என்று ஹரிபாபு கூறியுள்ளார். மதுராந்தகம் மேல்மருவத்தூர் இடையே பால பணிகள் நடைபெறுவதால் பேருந்துகள் சென்னை வர தாமதமாவதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் காத்து கிடக்கும் வீடியோ ஊடகங்களில் வெளியாகி பெரும் பேசுபொருளானது. இந்நிலையில் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் இடையே கருங்குழியில் நடைபெற்று வரும் பால பணிகளால் தான் பேருந்துகள் கிளாம்பாக்கம் வர தாமதமாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பால பணிகள் நிறைவடைய இன்னும் 4 மாதங்கள் ஆகும் என்பதால் போக்குவரத்து அனுமதிக்கப்படும் 2 வழித்தடங்களை அகலப்படுத்தி தர வேண்டும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் கடிதம் எழுதியுள்ளது. நடிகை சிம்ரனின் மகன் பட்டதாரியாகி இருப்பது குறித்து எக்ஸ் தளத்தில் பெருமை பொங்க பதிவிட்டுள்ளார். 1990களில் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகை சிம்ரன் 2003இல் தீபக் பாகா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியின் மகன் ஓட்டோ இப்போது பட்டதாரி ஆகியுள்ளார். இவரின் பட்டமளிப்பு விழா புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கும் சிம்ரன், உன் குட்டி கை எங்கள் கைகளை பற்றி இருந்த காலம் முதல் பட்டமளிப்பு விழா அங்கியுடன் எங்களை விட உயர்ந்து நிற்கும் காலம் வரை உன் வளர்ச்சி எங்கள் இதயங்களை பெருமையாலும் வியப்பாலும் நிரப்புகிறது என்று சிம்ரன் தனது மகனை அன்புடன் வாழ்த்தியுள்ளார்.
வாழ்வியல் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் ஏராளமான பெண்களுக்கு மாதவிடாய் 40 வயதிற்கு முன்பே நின்று போவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சிகிச்சை அனுபவங்கள் மற்றும் ஆய்வுகள் அடிப்படையில் மருத்துவர்கள் இதனை தெரிவிக்கின்றனர். மரபு ரீதியாகவே இத்தகைய பாதிப்புகளை எதிர்கொள்வது, 12 வயதுக்கு முன்பே பூ பெய்துவது, ரசாயனங்களால் உடலில் ஏற்படும் பாதிப்புகள், குறிப்பாக நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படும் பாதிப்பு, வாழ்வியல் அழுத்தங்கள், சத்து குறைபாடு, புகை மற்றும் மதுப்பழக்கம் ஆகியவற்றை காரணங்களாக மருத்துவர்கள் பட்டியலிட்டுள்ளனர். கம்ப்யூட்டர் மொபைல் செயலி மூலம் உடனடி டெலிவரி வழங்கும் குவிக் காமர்ஸ் தொழில் 2027க்குள் 1.5 லட்சம் கோடி முதல் 1.7 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தக மதிப்பை அடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையை ஒப்பிடுகையில் இது மும்மடங்கு வளர்ச்சியாகும். கேர்னே இந்தியா எனும் உலகளாவிய மேலாண்மை ஆலோசனை மையம் வெளியிட்ட ஆய்வறிக்கை இவ்வாறு கூறுகிறது. அந்த அறிக்கையின்படி தற்போது 7 லட்சம் பேர் வரை பணியமர்த்தியுள்ள இந்த துறை 2027க்குள் 13 லட்சம் பேர் வரை பணியில் அமர்த்தும். ஒவ்வொரு 1 கோடி ரூபாய் விற்பனைக்காகவும் குவிக் காமர்ஸில் 64 பேர் வரை வேலை செய்கிறார்கள். அந்த வகையில் 60% கூடுதல் வேலை வாய்ப்புகள் டெலிவரி சார்ந்த துறைகளில் உருவாகும் என்று தெரிகிறது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி காசாவில் சிதிலமடைந்த மசூதியில் அமர்ந்து இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவின் புகழ்பெற்ற கான் யூனிஸ் மசூதி சேதமடைந்துள்ளது. இருப்பினும் மசூதியில் அமர்ந்து இஸ்லாமியர்கள் பக்ரீத் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றனர். இதேபோல ஜெருசலேத்தின் அல்-அக்ஸா மசூதியிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மாணவர்களுடனான கலந்துரையாடலை கருப்பொருளாக வைத்து நடத்தப்படும் காஃபி வித் கலெக்டர் என்ற நிகழ்ச்சி மூலம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். 200வது அமர்வை காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி எட்டியிருக்கும் நிலையில் இதற்கு மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு அமர்விலும் 1 மணி நேரம் தொடங்கி 1.5 மணி நேரம் வரை மாணவர்களுடன் கலந்துரையாடுவதாக தெரிவித்துள்ள விருதுநகர் ஆட்சியர் ஜெயசீலன், கடந்த 2 ஆண்டுகளில் தனிப்பட்ட முறையில் 15,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களோடு கலந்துரையாடியிருப்பதாக தெரிவித்தார். மாம்பழ மனிதர் என்று அழைக்கப்படும் கலிமுல்லா கான் தான் உருவாக்கிய புதிய மாம்பழ ரகத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் பெயரை வைத்துள்ளார். இவர் தனது தனித்துவமான ஒட்டுதல் தொழில்நுட்பத்தின் மூலம் பல மாம்பழ வகைகளை உருவாக்கியிருக்கிறார். இதற்கு முன்பு நரேந்திர மோடி, சச்சின் டெண்டுல்கர், ஐஸ்வர்யா ராய் போன்றோரின் பெயர்களை தனது மாம்பழ ரகங்களுக்கு சூட்டியுள்ளார். நாட்டிற்கு சேவை செய்தவர்களின் பெயர்கள் தலைமுறையாக நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக இதை செய்வதாக கூறியுள்ள கலிமுல்லா கான், தனது தோட்டக்கலை பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ விருது பெற்றவர். விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்வது பெருவாரியான பிள்ளைகளுக்கு வேப்பங்காய் சாப்பிடுவது போன்றுதான். ஆனால் நெல்லையைச் சேர்ந்த 2 குழந்தைகள் முதல் நாளில் குதிரை ஏறி பள்ளிக்கு சென்றதால் குதூகலமாகவே சென்றனர். சங்கர் நகரைச் சேர்ந்த லக்ஷ்மணனும் அவரது சகோதரரும் குதிரை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தாழைமுத்து பகுதியில் படிக்கும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு குதிரையில் அழைத்துச் சென்றனர். வித்தியாசமான இந்த பள்ளி பயணத்தை அப்பகுதிவாசிகள் புருவம் உயர்த்தி வியப்புடன் கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்று நள்ளிரவு 12 மணியோடு முடிவடைகிறது. பிற்பகல் 1 மணி வரை 2,98,425 மாணாக்கர் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்துள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். விண்ணப்ப பதிவு செய்த மாணாக்கர் தங்களது சான்றிதழ்களை வரும் 9ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 110 பொறியியல் மாணவர் சேர்க்கை சேவை மையங்களை சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை பழங்காநத்தத்தில் அங்கன்வாடி மையத்தில் சத்துணவு மாவு கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி இருந்த புகாரில் பணியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பழங்காநத்தம் பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகளுக்கு சத்துணவு மாவில் தயாரிக்கப்படும் கொழுக்கட்டைகள் வழங்கப்பட்டன. இதனை ஒரு குழந்தை வீட்டிற்கு எடுத்துச் சென்று சாப்பிட முயன்றபோது அதில் கரப்பான் பூச்சி உயிரிழந்த நிலையில் இருப்பது தெரியவந்தது. இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து பணியில் அலட்சியமாக இருந்தது, குழந்தையின் தாயாரிடம் பொறுப்பின்றி பதிலளித்தது உள்ளிட்ட காரணங்களின் அடிப்படையில் நிர்வாக நலன் கருதி அங்கன்வாடி பணியாளர் கோமதியை பணியிடை நீக்கம் செய்து திட்ட அலுவலர் ஷீலா சுந்தரி உத்தரவிட்டுள்ளார்.
பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பிரசாத் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். கடந்த 22ஆம் தேதி மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தகராறில் கைதான அதிமுக நிர்வாகி பிரசாத் மீது தொடர்ச்சியாக புகார்கள் குவிந்து வருவதால் பிரசாத் உட்பட 4 பேரை காவல்துறையினர் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி பிரசாத்தை கட்சியிலிருந்து நீக்கி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு வரும் 10ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 8 பெட்டிகள் கொண்ட முன்பதிவில்லா சிறப்பு ரயில் 10ஆம் தேதி காலை 9:25 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்பட்டு காலை 11:10 மணிக்கு திருவண்ணாமலையை சென்றடையும். அதேபோன்று திருவண்ணாமலையிலிருந்து பகல் 12:40 மணிக்கு ரயில் புறப்பட்டு பிற்பகல் 2:15 மணிக்கு விழுப்புரத்தை வந்தடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மகா குடமுழுக்கு விழா நடைபெறும் நேரத்தை கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகின்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூலை 7ஆம் தேதி மகா குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. குடமுழுக்கிற்கு நேரம் குறிப்பதில் பல குழப்பங்களும் கருத்துக்களும் இருந்த நிலையில் குடமுழுக்கு விவரங்களை கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன்படி குடமுழுக்கின் சிகர நிகழ்ச்சியான கும்ப கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றுவதற்கு அதிகாலை 6:15 மணி முதல் 6:50 மணி வரை நேரம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கனடா பிரதமர் மார்க் கார்னி தொலைபேசியில் அழைத்து G7 உச்சி மாநாட்டிற்கு தனக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். வருகிற 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை கனடா நாட்டில் உள்ள கரனாகிஸ் மாவட்டத்தில் G7 உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. காலிஸ்தான் விவகாரம் தொடர்பாக இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையில் பிணக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் இந்த மாநாட்டில் மோடி பங்கேற்க மாட்டார் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் G7 உச்சி மாநாட்டிற்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் கலந்து கொண்டு கனடா பிரதமர் கார்னியை சந்திக்க ஆவலுடன் உள்ளதாகவும் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் கனடாவும் புதிய வலிமையுடன் இணைந்து பணியாற்றப் போவதாக மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாரதிய ஜனதா அரசு சென்சஸ் மற்றும் தொகுதி மறுவரையறையை செயல்படுத்த உள்ள போக்கு வஞ்சகம் நிறைந்தது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானவை அல்ல என்றும் எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் தொடக்கம் முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வந்தே விட்டதாக தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட இருக்கின்றன என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். அதேவேளையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பல பத்தாண்டுகளாக காற்றில் பறக்கவிட்ட மாநிலங்களோ நாடாளுமன்றத்தில் கூடுதல் இடங்களை பெற இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அநீதியான இந்த நடவடிக்கை கூட்டாட்சியின் சமநிலையை குலைத்து பொறுப்பற்ற தன்மைக்கு வெகுமதி அளிப்பதாக முதல்வர் குற்றஞ்சாட்டியுள்ளார். சீரமைப்பு தொடர்பாக புலிவருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டு மக்கள் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் ஹிந்தி திணிப்பு குறித்து தெளிவான மனநிலையில் இருப்பதாகவும், திமுக ஆட்சியில்தான் வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் அவதிப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த மடைமாற்று அரசியலை நிறுத்திவிட்டு முதலில் திமுக ஆட்சியில் நடக்கும் ரவுடியசத்தையும் திருட்டுக்களையும் உருட்டுக்களால் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது பற்றி பேசுங்கள் என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் உங்கள் துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். இன்னும் வராத ஒன்றை புலிவருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையை ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார் என்று தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் முதலமைச்சரை பழனிசாமி விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் திமுக எம்பி கனிமொழி வெளியிட்ட பதிவில், சொந்த மாநில நலன்களை கைவிட்டு தனிப்பட்ட அரசியலுக்காக டெல்லி எஜமானர்களுக்கு பணிந்து நடப்பவர் தங்களுக்கு போதிக்க எந்த உரிமையும் இல்லை என்று காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். அச்சுறுத்தல் தங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி எஜமானர்களின் பொய்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று கூறியுள்ள கனிமொழி எம்பி,
தெளிவாக வரையறுக்கப்பட்ட அரசமைப்பு தீர்வையே தாங்கள் கோருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம், அரசமைப்பு உத்தரவாதங்கள் கிடைக்கும் வரை குரல் எழுப்புவோம் என்றும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். உலகின் உயரமான ரயில்வே பாலத்தை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி செனாப் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உலகின் உயரமான ரயில் பாலத்தை ரிப்பன் வெட்டி தொடக்கி வைத்தார். பின்னர் அந்த பாலத்தில் தேசிய கொடியை அசைத்தபடி நடந்து வந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து கட்ராவிலிருந்து ஸ்ரீநகர் வரை இயக்கப்படும் 2 வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நாகை மாவட்டம் திருக்குவளையில் தியாகராஜ சுவாமி கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு மலர் அலங்காரத்தில் அம்பாளோடு தேரில் தியாகராஜ சுவாமி எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் வடம்பிடிக்க இழுக்க முக்கிய வீதிகள் வழியாக தேர் வலம் வந்தது. நீட் தேர்வு தொடர்பான கெடுபிடிகள், AI என்னும் செயற்கை நுண்ணறிவு மீதான மோகம் என இருவேறு காரணங்களினால் பொறியியல் படிப்பை தேர்வு செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கலந்தாய்வுக்காக விண்ணப்பித்துள்ளோரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 14 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு கலந்தாய்வில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 1,45,000 என்ற அளவில் இருந்த நிலையில் ஆண்டுதோறும் படிப்படியாக வளர்ந்து இந்த ஆண்டு 2,35,000 பேர் என்ற அளவில் அதிகரித்து நிற்கிறது. தமிழ்நாட்டில் வரும் 10, 11ஆம் தேதிகளில் வட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வரும் 9ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலோடு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.